புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பட்டத்திக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா குடிநீர் பிரச்சினை குறித்து ஊராட்சி அலுவலர்களிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப் போவதாக தெரிவித்த நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ரம்யாவை தலையில் தாக்கப்பட்டு காயமடைந்ததால் கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பந்தப்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதுக்கு பீலி நான் மட்டும் தான் ஓப்பனில் வச்சு பிடிக்கிறேன்னு சொன்னீங்களாமே அப்படிங்கிறதுக்கு உங்கள் வீட்டில் தான் பைப்பு போட்டு பிடிக்கிறிய டேரெக்டா அப்படின்னு நான் கேட்டது. நான் எல்லாத்துக்கும் ஃபோட்டோ வச்சுருக்கேன், ஆதாரம் வச்சுருக்கேன். நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறேன், தற்காலிக ஆப்ரேட்டரை மாற்றணும், கிளர்க்கை மாற்றணும், பணியிடை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். அதனால என்னை நான் 6 மணி போல் என் கடையில் வச்சு ஆள் வச்சு கிளர்க்கு சாரும் ஆப்ரேட்டர் சரவணமும் ஆள் வச்சு என்னை மண்டையை உடைச்சிட்டாங்க சார். மண்டையை உடைச்சி கொலை மிரட்டல் மிரட்டியிருக்காங்க. நீ இதை எப்படி நீக்கிறேன்னு பார்க்குறேன், நீ எப்படி நீக்கிறேன்னு நான் பார்க்குறேன். என்னோட கோரிக்கை சத்தியமூர்த்தி சாரை பணியிட நீக்கணும். அவர் சொல்கிறாரு நான் ஹேண்டிகேப்டு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன் அப்படின்னு என்னை மிரட்டுறாரு. அவர் பேர் சத்தியமூர்த்தி, என் பேர் ரம்யா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு பகுதியில் திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையோரம் சென்ற ஒகேனக்கல் குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி வீணாவதால் உடனடியாக பழுதை சரி செய்து தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அருகே பெருமாத்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த காளி மற்றும் சின்ன குழந்தை தம்பதியினர் பல ஆண்டுகளாக பழுதடைந்த ஓட்டு வீட்டில் வசித்து வருகின்றனர். வீட்டின் கூரை இடிந்து விடும் நிலையில் இருப்பதாகவும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் மழை காலத்திற்கு முன் புதிய வீடு வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே கோவில்பத்து பகுதியில் கோபாலகிருஷ்ணன் என்பவரின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டு வீட்டின் கூரை மற்றும் உபயோகப் பொருட்கள் எரிந்து சேதமானது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். பின்னர் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி கூட்டத்தில் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் பேசுகையில் குப்பை மேலாண்மை, குடிநீர் விநியோகம் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் போன்றவை தாமதமடைவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் நகராட்சி பிரச்சனைகளுக்கு அரசு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் 15 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் கவுன்சிலர்களுடன் இணைந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1 மாதங்கள் நிறைவேறுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பந்த பணிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை, பல தேவைகளை அரசு முன்வந்து செய்தது. அதனுடைய நீட்சியாக விடப்பட்ட வேலைகள் மார்ச் 15 எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து இன்று வரை எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. இவர்கள் பதவி ஏற்று விட்டார்கள். ஆனால் இன்று வரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. உதாரணத்துக்காக மக்களுடைய அத்தியாவசிய தேவை பேருந்து நிலையம் முடிவுக்கு விட்டது. இன்னும் 5% வேலைகள் தான் இருக்கிறது. ஆனால் அந்த 5% வேலைகள் அதிகாரிகளுடைய வெத்தன போக்கா இல்லை அரசு அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறதா எங்களுக்கு தெரியவில்லை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் மதுபானம் கூடம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் மீது கல்லூரி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதாகவும் உடனே அந்த மதுபான கூடத்தை அகற்ற வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை வைத்த நிலையில் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த சொக்கனூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய கல் குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதை எதிர்த்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் நடத்திய விசாரணையில் தீர்மான பதிவில் குளறுபடி நடந்தது தெரியவந்ததை அடுத்து புதிய குவாரிகளுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். சொக்கனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட 8 கிராமம் இருக்கு. அதுல இருக்க விவசாயிகள் இன்னைக்கு சிறப்பு கிராம சபை கூட்டத்துக்காக வந்திருக்கோம். கடந்த 26/1/26 குடியரசு தினத்தன்னைக்கு ஒரு கிராம சபை கூட்டம் நடந்தது. அந்த கிராம சபை கூட்டத்தில் இங்கே முக்கியமான தொழில் விவசாயம், அதுக்கு சார்ந்த மற்ற தொழில்கள் நடக்குது. அதனால் எங்கள் ஊராட்சிக்கு உட்பட்ட 8 கிராமத்துலேயும்
கல் குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. எந்த விதத்திலும் ஏற்கனவே நடக்கிற குவாரிகளாக இருக்கட்டும், இனிமேல் புதுசாக கொடுக்குற குவாரிகளாக இருக்கட்டும், எதுக்குமே அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 சர்வே நம்பர் புதுசாக அனுமதி கேட்டிருந்த சர்வே நம்பருக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சட்டக்கல் புதூர் ஊருக்கு சேர்ந்த சர்வே நம்பர் 490/3 அதில் கன்னியம்மாள் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறவங்க கிரானைட் வெட்டி எடுக்கிறதுக்காக வந்து ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. தருமபுரி மாவட்டம் பண்டகல்லி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஆதி பவுண்டேஷன் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து 700 மரக்கன்றுகள் நடப்பட்டு குறுங்காடு உருவாக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமை வளத்தை அதிகரிக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியகுப்பம் ஜேக்கப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் அறிவியல் துறை சார்பாக தாவரவியல் தோட்டம் அமைக்கப்பட்டு அதனை ஜேக்கப் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு JY ஜேம்ஸ் ஜெயராஜ் அவர்கள் திறந்து வைத்தார். விழாவில் மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளில் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்பு என்ற வாசகங்களை கையில் பிடித்துக் கொண்டு முழக்கங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விதைப்பந்து மற்றும் மரக்கன்றுகள் வழங்கினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பிச்சனூர் கிராமத்தில் பலத்த காற்று வீசியதில் திடீரென மின்சார கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசியதில் தீப்பொறி ஏற்பட்டு அருகிலுள்ள தைல மரம் மற்றும் சவுக்கு மரங்கள் தோப்பில் தீ பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதனால் ரூபாய் 75 லட்சம் மதிப்பிலான மரங்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.